ஹாய் நண்பா, வெல்கம் டு கெஸ்ஸிங் தமிழன். 23/1/26 எஸ்கே ட்ரா நம்பர் 37க்கான கெஸ்ஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் வந்த ரிசல்ட் என்னங்கிறதையும் ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு வந்துடுவோம். 22/1/26 கார்னியா ப்ளஸ் ட்ரா நம்பர் 607க்கு வந்த ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 141 731 141ங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. கார்னியா பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் வரைக்கும் போர்டில் உட்காரணும். நம்ம கெஸ்ஸிங் எடுத்தோம். அதே போல் தான் இன்றைக்கி நமக்கு ஏபிஎஸ்சிபிசியில் 41ங்கிறது பிசியில் பாஸ் ஆகிருக்கு நண்பா. சி போர்டில் 1 கொடுத்துருந்தோம், பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டில் 4 ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம், அதே போல் 4ம் பாஸ் ஆகிருக்கு. இதில் பாருங்கள், டே ரிசல்ட் அடிப்படையில் ஒரு நம்பர் எடுத்தோம் 161ன்னு, நமக்கு ரிசல்ட் 141. இந்த கணக்கில் ஏசியில் 11ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. மேபி யாரும் ப்ளே பண்ணியிருந்தால் போர்டு பாஸ் ஆகிருக்கும். அவங்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா. ஓகே, இன்றைக்கான கெஸ்ஸிங் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டோம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா இது போல் நம்பர் நீங்கள் நிறைய மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. 161 4ங்கிறது ஸ்ட்ராங்கு அப்படின்னு கொடுத்துருந்தோம். மேபி யாரும் 4 வச்சு ப்ளே பண்ணியிருந்தால் ஒரு நல்ல போர்டு பாஸ் ஆகிருக்கும். ஓகே, இன்றைக்கி ஆல்ரெடி நம்பர்ஸ் எடுத்துட்டோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி டே ரிசல்ட் அதை மட்டும் பார்த்துருவோம். வீடியோ கொஞ்சம் குயிக்காகவே முடிச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி 745, 18ஆம் தேதி 421, 19ஆம் தேதி 628, 20ஆம் தேதி 137, 21 145, 22 141ங்கிற மாதிரி ரிசல்ட் வந்துருச்சு. ஏ போர்டில் இந்த 1 வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம், அதே மாதிரி தான் 1. சி போர்டில் 1 எதிர்பார்த்தோம், அதே மாதிரி தான் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நாளைக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இந்த நம்பர் எல்லாமே நம்ம ரிசல்ட்டுக்கு முன்னாடி எடுக்கிற ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான். இந்த நம்பர் எதுவும் உங்கள் கணக்கோட ஒன்றா வரலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை கன்ஃபார்ம் நம்பர்னு யாரும் எடுத்துக்க வேணாம். இப்போ 141க்கு 142 வருமா அப்படிங்கிற ஒரு கணக்கில் பாருங்கள். ஏன்னா 1 அப்படிங்கிற 2 எதிர்பார்க்கலாம். அடுத்து 6 5 3, 6 5 3, அப்போ 5 4 3 வருமானு பாருங்கள். 3 வந்ததுன்னா 41க்கு 31, 13க்கு 31 அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வருது. 2 2 ஒரு 3 2 4 கீழே நமக்கு இந்த இடத்துல ரிப்பீட் 3 வருமானு பாருங்கள். வந்ததுன்னா இதோட கணக்கில் வந்து 2 நம்பராக வரையில் நமக்கு 3ங்கிறது தான் பெண்டிங்காக இருக்குது. இப்போ 332ங்கிறது ஒரு நம்பராக எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம ஆல்ரெடி நம்பர்ஸ் எடுத்துட்டோம். அந்த நம்பரை போர்டில் கொடுத்துடலாம். இன்றைக்கி நமக்கு ஏ போர்டில் கிடைச்ச நம்பர் 5 6, பி போர்டில் 7 1, சி போர்டில் 0 தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. கணக்கில் வருதான்னு பாருங்கள். அப்படி மிஸ் ஆகியில் 0க்கு அடிச்சிருக்காங்க. இப்போ 1னா நம்ம பவர்லேயே எடுத்துக்குவோம், 4 எடுத்துக்குவோம். 5 தான் எடுப்போம் 0ல் ஆப்போசிட் வச்சா. ஆனால் 1க்கு பவர் 4 தான், அதனால் எடுத்துக்கிறோம். பவர் நம்பர்னால் என்ன, ஆப்போசிட் நம்பர் என்னங்கிறது ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மேலே ஐட் கார்டில் வேணாலும் கொடுக்குறேன். ஓகே, இதுக்கான ஏபிஎஸ்சிபிசி நம்பரு என்னென்னு பார்த்தீங்கன்னா 57 50 51 54, அடுத்து 67 61 60 64, 70 74, 10 14ங்கிற மாதிரி நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்ததாக ஆல் போர்டு நம்பரு என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏபிசி நம்பர் பார்த்துருவோம். ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 570 614 510 674ங்கிற மாதிரி நம்பரும், அது போக இந்த 332ம் எடுத்துக்கோங்க.
உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் உங்களுக்கு விருப்பம் போல் பாக்ஸுங்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இந்த நம்பர் ஏன் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக எடுத்த ஒரு டே நம்பருக்கு அடிப்படையில் தான் எடுத்தோம். அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏசியில் வந்து டபுள்ஸ் தான் வரும்னு எடுத்தோம். அதே போல் தான் வந்துருந்துச்சு. அது போக நமக்கு 2 நம்பர் நம்ம நார்மலாக எப்பயும் எடுக்கிற கணக்குலேயும் டபுள்ஸில் ஏசி தான் வந்துருந்துச்சு. 44ங்கிறது ஏசியில் வந்துருந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நம்பர்ஸு அதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, ஃபைனலாக ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சைபர் 5, சைபர் கொஞ்சம் ஸ்ட்ராங்லேயும் 5 ஒரு 50-50 சான்ஸ்லையும் எடுத்திருக்கும். நண்பா, இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். அது நெக்ஸ்ட்டு வீடியோ போடையில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பா. தேங்க்ஸ் டு ஆல். நன்றி, வணக்கம்.